சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா டான்செட் அண்ட் சீட்டா பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளான்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் அதில் ஃபில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோ சொல்லியிருந்தேன் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு. அந்த வீடியோ தாங்க இது. ஸோ இதில் நான் உங்களுக்கு சாம்பிளாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட் காமிச்சிருக்கேன், ஓகேவா. இது சாம்பிளுக்காக, பட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனிங்க. அதே ஓஎம்ஆர் ஷீட் தான் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா. அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஓகேவா. அதில் நீங்கள் முக்கியமாக 3 விஷயங்கள் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஒன்று உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இன்னொன்று உங்களோட சைனு, இன்னொன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர். எல்லாமே பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பென் அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. பென்சில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஒன்லி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பென், ஓகேவா. பிளாக் கலரில் ஸ்டிக் பென்னோ இல்லை ஒன் டைம் மார்க்கரோ இல்லை ஜெல் பென்னோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் 5 ரூபா பேனா யூஸ் பண்ணுங்கள். 5 ரூபா பிளாக் பேனா யூஸ் பண்ணுங்கள் போதும். அதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கருப்பு கலர் பேனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கலரும் அலோடு கிடையாது, ஓகேவா. 1க்கு 2 பேனாவை வச்சுக்கோங்க, ஒன்று எழுதலாம் இன்னொன்று எழுதும், ஓகேவா. ஸோ இப்போது எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்க போகிறேன், ஓகேவா. ஸோ இப்போது இந்த சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட நேம் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அங்கே நேம் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி இருக்கும், ஓகேவா. ஸோ அங்கே அந்த நேமெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்காது. இது சாம்பிள் அப்படிங்கிறதால நான் ஏதோ ஒன்று காமிச்சா போதுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன், ஓகேவா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் அண்ட் அட்மிஷன் நம்பர் அப்படின்ற இருக்கு இல்லைங்களா. இது உங்களுக்கு அங்கே இருக்கும், ஓகேவா. சப்ஜெக்ட் கோடு அப்படிங்கிறத விட பார்ட் 3 கோடு யாருக்கு கேட்டிருக்குன்னா எம்இஎம்டெக் மட்டும் இருக்கும். எம்பிஎம்சிக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். தென் அதுவுமே பிரிண்ட் ஆகி வந்துடும், ஓகேவா. அதுவுமே இருக்காது. உங்களுக்கு கேட்கக்கூடியது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இங்கே உங்களுக்கு அட்மிஷன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்மிஷன் நம்பர் தான் உங்களுக்கு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற பேரில் கேட்டிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான அந்த ஆன்சருக்கான ஸ்பேஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டினுக்கான 4 ஆப்ஷன்ஸோடு இருக்கும். ஸோ அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கரெக்டானதை மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மார்க்கிங் ஓஎம்ஆர் ஷீட், யூஸ் பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென் ஒன்லி ஃபார் ரைட்டிங்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே ப்ளூ அலோட் கிடையாது, ஒன்லி ஃபார் பிளாக், ஓகேவா. ஸோ நீங்கள் பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது டார்க்கன் ஒன்லி 1 சர்க்கிள் ஃபார் மார்க்கிங் ரெஸ்பான்ஸ் அகைன்ஸ்ட் த கொஸ்டின் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் டு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் மெத்தட். ஸோ கரெக்டாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ சி தான் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் மீதி 3 விட்டுட்டு அந்த சியை மட்டும் ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். இதே ராங் மெத்தட் எப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி டிக் பண்ணுறது, இன்ட்டு பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அரைகுறையாக ஷேர் பண்ணுறதும் இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆன்சர் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணணும், ஃபுல்லாக ஷேர் பண்ணணும், வேறு எதிரையும் டாட் கூட வைக்கக்கூடாது. ஸோ இந்த டு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது உங்களுக்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இங்கே இருக்கான்னு தெரியல அது.
இங்கே வந்து அது இல்லை. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நார்மலாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு 55 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 55 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அது கீழே வந்து இதே மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த 55 ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம்ஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சேம் பேட்டர்ன் தான். அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கே இருக்கும், பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணி பழக்கம் இருக்கும், மற்றவங்களுக்கு யாருக்கும் பழக்கம் இருக்காது. டிஎன்பிஎஸ்சி எழுதினவங்களுக்கு பழக்கம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேண்டட்ரியாக ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. இது சாம்பிளுங்க, அதனால் இங்கே வந்து அட்மிஷன் நம்பர்னு இருக்குது, அதுவும் இந்த சைடில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் மேலேயே வந்துடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போது நம்ம வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ எடிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்மிஷன் நம்பரை ஃபில் பண்ணுறேன். என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் இங்கே வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த பாக்ஸில் நம்ம எழுதணுங்க பெண்ணால் 1 5 4 1 7 7. ஓகேவா? ஸோ இது என்னோட நம்பர் அப்படின்னு நான் எழுதுகிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இப்போது நான் இதை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 1 மட்டும் ஷேர் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது 5 மட்டும் ஷேர் பண்ணணும். அடுத்த லைனில் இருக்கக்கூடிய 5. ஓகேவா? அதே லைனில் இருக்கக்கூடிய 5 கிடையாது, அடுத்த லைனில் இருக்கக்கூடிய 5. அடுத்து 4 சொல்லியிருக்கு, அடுத்த லைனில் இருக்கக்கூடிய 4. ஓகேவா? அடுத்து 1. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய அதே 1. ஓகேவா? அடுத்து ஃபைனலாக 7. அதே லைனில் இருக்கக்கூடிய அடுத்த 7 இங்கே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே எழுதியிருக்கக்கூடிய அதே நம்பருக்கு ஈக்குவலாக நானும் இங்கே ஃபில் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் லைனில் 1, செகண்ட் லைனில் 5, தேர்ட் லைனில் 4, ஃபிஃப்த்து லைனில் 1, தென் ஃபைனலாக இருக்கக்கூடிய லைனில் 7 அப்படின்னு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே. ஓகேவா? அதாவது நான் வந்து இங்கே உங்களுக்கு அந்த ரவுண்ட் அவுட்லாம் வெளியே வர மாதிரிலாம் காமிச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து மொபைலில் கையால் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணணும். ஸோ நானும் கூட ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம், வெல் ட்ரை. ஸோ இதில் வந்து ஒரு 56க்கு இப்போ ஏ தான் ஆன்சர்னு வச்சுக்குவோம். இப்போது ஏவை மட்டும்தான் ஃபில் பண்ணணும், வெளியே போதுங்க அப்படின்னு எனக்கு. ஓகே, மொபைலில் பண்ணுறதா அப்படி இருக்குது, பெனில் பண்ணும்போது கரெக்டாக நம்ம பண்ணிடலாம். ஓகே தான், நாட் பேட். ஓகேவா? ஸோ அடுத்தது 57க்கு சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரியாமல் பியில் டச் பண்ணிட்டேன். ஒரு டைம் டச் பண்ணிட்டேன், அடுத்து சியை போய் நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ இதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 57க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டாட்டு 1 வச்சுருந்தா கூட அது 57 தான் வரும். இப்போது நான் வந்து இதில் பென்சிலில் ஷேர் பண்ணேன் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் எரேஸ் பண்ணிவிட்டு பெனில் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து பென்சிலே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஒன்லி பிளாக் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும். பென்சில்லாம் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 100க்கு வந்து டி தான் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் டியை மட்டும் ஷேர் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா இப்படி டிக்கெல்லாம் போடக்கூடாது டிக்கு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணது தப்பு. இப்படி பண்ணிங்கன்னா அதுவுமே நெகட்டிவ் மார்க்கில் தான் போயிடும். நீங்கள் இதை இப்படி கரெக்டாக டியை மட்டும் ஷேர் பண்ணணும். ஃபுல்லாக ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதான் கரெக்டாக இங்கே மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து உங்களோட சைனு அண்டு உங்களோட இன்விஜிலேட்டர் சைனு இது இருக்கும் அதுலேயும். ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்ன சைன் யூஸ் பண்ணுறீங்களோ இப்போது அதே சைனு தான் நீங்கள் இதுலேயும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே சைன் தான் இதுலேயும் போடுற மாதிரி இருக்கும். இன்விஜிலேட்டர் அவங்க சைனை போட்டுக்குவாங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயமா மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் இதில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட்டே ஆகாது. இப்போது இதை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் எழுதியிருக்கீங்க, என்ன நீங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணியிருக்கீங்கிறத வெரிஃபை பண்ணும்போது கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு திருத்த போகுது இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் உங்களுக்கு திருத்தும் போது ஒன்றுமே பண்ணாது, இது வேலிடேட்டே இல்லைங்கன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டும் வராது, ஒன்றும் வராது. ஓகேவா? ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னங்கிறத ஸ்கேன் பண்ணும் அங்கே. ஓகேவா? ஸோ அதே போல் உங்களுக்குன்னு ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் தான் வரும். ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு உங்கள் பேர் உங்கள் ஃபோட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ அந்த ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பிலாம் தரமாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? திருப்பிலாம் அதை தரமாட்டாங்க. மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ சாம்பிள் ஷீட்டுங்கிறதால இது ஓகே. இதுக்கு மேலே இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதாங்க உங்களுக்கு அங்கே ஃபில் பண்ண வேண்டியது 3 விஷயந்தான். ஒன்று உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதுலேயே இருக்கும். அது கரெக்டாக தான் இருக்கும். ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் நீங்கள் எழுதணும், அதை ஷேர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து 1லேருந்து 100 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் தேவையான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் சைனை போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுவுமே இப்படி தான் எழுதணும். இப்போது இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வாங்க, நான் வந்து மொத்த கொஸ்டின் வந்து 100ல் நான் வந்து ஒரு 25 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுறேங்க அப்படின்னா 0.25 அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போது இந்த 2வை மட்டும் ஷேர் பண்ணணும், இங்கே 5 மட்டும் ஷேர் பண்ணணும், இங்கே 0வை ஷேர் பண்ணணும். 0வும் ஒரு நம்பர் தான் இல்லையா? ஸோ இங்கே 0, இங்கே 2, இங்கே 5 இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். அப்போ தான் நீங்கள் மொத்தம் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் இருந்தால், இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பு பண்ணாதீங்க, சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. மொபைலில் வந்து நான் மார்க் பண்ணுறதால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதில் உங்களுக்கான விஷயங்கள்னு பார்த்தா இது மட்டும்தான். இந்த 3 விஷயந்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம தப்பாக எழுதுனாலும் நமக்கு ஒயிட்னர் தருவாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க, தரமாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் அது கம்ப்யூட்டர் வேலிடேட் பண்ணாது. ஓகேவா? ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணால் கம்ப்யூட்டர் வேலிடேட் பண்ணாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் கூட டாட் வச்சிட்டிங்க, வேறு ஒரு பி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் டாட் வச்சுட்டாலும் பிஏவே ஷேர் பண்ணிடுங்க. இல்லைனா டாட் வச்சதோடு விட்டுருங்க, வேறு எதையும் ஷேர் பண்ணாதீங்க, அதையும் விட்டுருங்க. ஓகேவா? மேபி அந்த ஷேடு கன்சிடர் ஆகாமல் இருந்தால், லைட்டாக பட்டது தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போகாது, அது 0வில் போகும். ஓகேவா? அந்த மாதிரி தப்பாக நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், கரெக்டானதை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? கிளியராக எல்லோரும்? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்குது பாருங்கள். ஹால் டிக்கெட்டில் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஐடி நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற வரைக்கும் அப்ளிகேஷன் ஐடி, ஹால் டிக்கெட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர்லேயும் வரும், அண்டு ஸ்கோர் கால்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு தான் வரும். ஓகேவா? அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கமெண்ட்ஸில் கேட்டால் நான் வந்து கமெண்ட்ஸை பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு உடனே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தான் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கேன் இல்லையா? வாட்ஸ்அப் சேனலும் கொடுத்துருக்கேன். சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.